திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே அடிப்படை வசதிகள் செய்து தராததால் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி கிராம மக்கள் தேர்தலை புறக்கணித்திருக்கின்றனர். அதனை தற்போது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பழனி முத்துக்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் பழனி முத்துக்குமார், விவரங்கள். வணக்கம் செய்யாது. அதாவது நத்தம் அருகே அடிப்படை வசதிகள் செய்து தராத இந்த அரசை கண்டித்து வீடுகளில் முழுவதும் கருப்பு கொடிகள் கட்டி அந்த ஊர் கிராம மக்கள் மந்தைகளிலே அமர்ந்து தேர்தலை புறக்கணிக்கக்கூடிய செயல்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதாவது திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஊராளிப்பட்டி ஊராட்சியில் அமைந்திருக்கக்கூடிய சிங்கம்பட்டி கிராமத்தில் 400க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். அதிலும் குறிப்பாக 450க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இந்த பகுதியில் இருக்கிறார்கள். இந்த பகுதியில் சாலைகள் அமைத்து தருவதில் தாமதம் ஏற்பட்டு மேலும் பள்ளங்கள் குண்டு குழியுமாக இந்த சாலைகள் காணப்படுகிறது. குறிப்பாக 5 கிலோமீட்டர் சுற்றுலா போய்தான் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் செல்லக்கூடிய அவல நிலையானது இங்கு நிலவி வருகிறது. இதனால் அந்த பகுதிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் கடுமையாக அவதிப்படுகிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் பாதாள சாக்கடை திட்டமோ இல்ல கழிவுநீர் ஓடை அமைப்பது இது தொடர்பான எந்த வசதிகளையுமே அந்த பகுதி மக்கள் அனுபவிக்காத நிலையில் இந்த தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்பதை காண்பிக்கும் விதமாக வீடுகளிலே கருப்பு கொடிகளை கட்டி தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்து வந்து கொண்டிருக்கிறார்கள். சையத், பழனி முத்துக்குமார், மக்கள் தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க. தேர்தல் பணியில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அதிகாரிகள் மக்களை சந்தித்து அவர்கள் எதற்காக புறக்கணித்திருக்கிறார்கள் என்று கேட்டு வாக்களிப்பதற்கு வாருங்கள் இன்னும் அழைப்பு எதுவும் விடுத்தாங்களா? அதுக்கான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்பட்டுச்சா பழனி முத்துக்குமார்? அதாவது சையத், கடந்த கிராம சபை கூட்டத்துல இது போல மக்கள் அதிகாரிகள் முன்னிலையில இந்த இவங்களுடைய குறைகளை முன்வைத்திருக்காங்க. சரி செய்து தருவதாகவும் வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் கடந்த முறை நாங்க தேர்தலில் வாக்களிக்கிறோம் என கூறியிருந்த மக்கள் தற்போது வரை, அதாவது போராட்டங்கள் காலை தேர்தலுக்கு 7 மணிக்கு துவங்கிய நேரம் முதல் தற்பொழுது வரை எந்த அதிகாரிகளும் மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக இன்னும் முன்வரவில்லை. இதனால் அந்த பகுதியில், அதாவது ஊராளிப்பட்டி மந்தையில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் 400க்கும் மேற்பட்ட மக்கள் அமர்ந்து தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்து வருகிறார்கள். பேரளவில் மட்டுமே தேர்தல் கமிஷனில் இருந்து வரக்கூடிய ஆள்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதாக கூறுகிறார்களே தவிர இந்த மக்களினுடைய அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி தருவதாக தற்போது வரை எந்த உறுதியும் அளிக்கப்படாத நிலையில் தற்போது வரை அந்த மக்கள் வாக்கு அளிப்பதற்காக செல்வதற்கான எந்த முயற்சிகளிலும் ஈடுபடவில்லை. சையத், இணைப்பில் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பழனி முத்துக்குமார்.